அன்பர்களே, இந்த ஆன்மீக சந்திப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் என்றால் என்ன, அந்த யோகத்தின் மூலம் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றியாகும். அன்பர்களே, உங்கள் ஜாதகம் இருக்குன்னா நீங்கள் இந்த ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்கும். அந்த யோகத்தில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம். நிறைய பேருக்கு தெரியும் குரு சந்திர யோகம்னா என்ன, குருமங்கல யோகம்னா என்ன, சந்திரமங்கல யோகம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அதே போல் புதாதித்ய யோகம்னா என்ன, மாளவிய யோகம்னா என்ன, சரஸ்வதி யோகம்னா என்ன, மகாலட்சுமி யோகம்னா என்ன, இப்படின்னு பல யோகங்கள் இருக்குது. இருக்கிறதுலே மிகப்பெரிய ராஜயோகம் என்னன்னு பார்த்திங்கன்னா அது தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இது எல்லாருக்கும் அமையாது, சில பேருக்கு மட்டும்தான் அமையும். அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் எதுவுமே பண்ணலைனாலும் அவங்க முன் ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் அவரை காப்பாற்றும். அந்த புண்ணியம் மூலமாக அவருக்கு எண்ணற்ற பலன்கள் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர், புகழ், பணம், கல்வி, திருமண வாழ்க்கை, குழந்தைகள் அப்படின்னு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க நினச்சதை விட 100 மடங்கு சந்தோஷமாக கிடைக்கும். அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும், செல்வாக்கு இருக்கும், புகழ் எப்பயுமே இருக்கட்டும். இவங்க எதுவுமே பண்ணலனாலும் மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் சொல்லுவாங்கள்ல, அது இவங்க தான். சரி, இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். லக்னத்துலேருந்து 9ஆம் வீட்டின் அதிபதியும் 10ஆம் வீட்டின் அதிபதியும் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்தாலோ இல்லை ஒருவரை ஒருவர் நேரடியாக, அதாவது 7ஆம் பார்வையாக பார்த்தாலோ, இல்லது ஒருத்தவங்க வீட்டில் இன்னொருத்தவங்க வீட்டில் இவங்களும், அதாவது பரிவர்த்தனையாக இருந்தாலும் இந்த யோகம் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் எந்த இடத்துல இருந்தாலும், சேர்ந்து இருந்தாலும், பரிவர்த்தனையாக இருந்தாலும், நேர் எதிரே பார்த்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும் அவங்க நல்லது. குறிப்பாக உச்ச பலம் வீட்லேயோ இல்லை ஆட்சி பலம் வீட்லேயோ இல்லைன்னா கேந்திர திரிகோணத்திலோ இருந்தால் ரொம்ப 100% பலன் வரும். மீதி வீட்டில் இருந்தால் பாதி தான் வரும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். நன்றி.